ஒரு நெருப்பு, கொல்லன் பட்டறையில் இருக்கிற நெருப்பு, அந்த நெருப்பில் போடப்படுகிற இரும்புடைய துருவை எப்படி நீக்கிவிடுகிறதோ, இதுபோல நீங்கள் தொடர்ச்சியாக அடுத்து வருடக்கணக்கிலே செய்கிற ஹஜ்ஜுகளும் உம்ராக்களும் உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய வறுமைகளையும் போக்கிவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனால தான் அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு ஹாஜ், அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி போகக்கூடிய உம்ராவுக்கு செல்லக்கூடிய ஒரு மனிதர், இவர்களுடைய விஷயத்தில் மனிதர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். காரணம், இவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக போகிறார்கள். ஒருவருக்கு அந்த வருடத்துடைய செலவு, தன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய செலவு, அந்த வருடம் அவர் கொடுக்க வேண்டிய அவசர கடன்களை தவிர மேலதிகமாக ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய பணம் கையிலே இருக்கும் என்றால் அவர்களுக்கு ஹஜ்ஜி கடமையாகிவிடும். சேர்த்த பணம் அவருக்கு அந்த வருட திருமணத்திற்குரிய பணம், ஆனால் அது ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கிறது. அந்த பணத்தை கொண்டு அவர் ஹஜ்ஜிக்கு போவதற்குரிய இயலுமான தொகையை சேர்த்திருக்கிறார். ஆனால் அவர் சேர்த்தது தன்னுடைய திருமணம், தன்னுடைய வலீமா, தன்னுடைய மகருக்காக. இந்த வாலிபர் மீதும் ஹஜ் கடமையாகிவிடும். இவருக்கு 2 உரிமை இருக்கிறது. ஒன்று, பிள்ளைகள் இதை விளங்கி கொள்றாங்கண்டா, மீராத்தில் இருந்து எங்கட வாப்பா ஹஜ்ஜு செய்யல, எங்களுக்கு தெரியாது, ஆனால் செல்வத்தோடு இருந்தார், அவருடைய கடை, அவருடைய வீட்டு, அவருடைய சொத்துக்களை நாங்கள் பிரித்து கொண்டோம், இப்போ எல்லாரும் சேர்ந்து மஷூரா செய்யுங்க, அவருக்குரிய ஹஜ்ஜை ஏற்கனவே ஹஜ்ஜு செய்த ஒருவர் அவருக்கு பதிலாக பிரதியாக இருந்து அந்த ஹஜ்ஜுடைய கடனை நிறைவேற்றுவது தான் உங்களோட தந்தைக்கு நீங்கள் செய்கிற உபகாரம், உங்களுடைய அப்பாவுக்கு நீங்கள் செய்கிற கைமாறு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தின் எல்லா திசைகளில் இருந்தும் அல்லாஹ்வுடைய கஅபா ஷரீஃபா, அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி லட்சக்கணக்கான உள்ளங்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு அல்லாஹ்வை அடைகிற எண்ணத்தோடு புறப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தை அடைகிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹு தாலா அவனுடைய வீட்டை ஹஜ்ஜு செய்கிற தௌஃபீகை நமக்கு பல முறை தந்தருள்வானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, இப்ராஹீமே, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பிறப்பித்த கட்டளையை உண்மையாக நிறைவேற்றிவிட்டீர்கள், உங்களுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்கு தயாராகிவிட்டீர்கள், மகனும் அந்த தியாகச் செயலை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்து விட்டார், உங்களுடைய உண்மையை அல்லாஹ் புரிந்து கொண்டு விட்டான், அல்லாஹு தாலா உங்களுடைய தியாகத்தை ஏற்றுக்கொள்கிறான். இப்ராஹீமே, நீங்களும் உங்களுடைய மகனுமாக சேர்ந்து அல்லாஹ்வுடைய வீடாகிய காபாவை கட்ட வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறப்பிக்கப்படுகிறது. கட்டளையை ஏற்று தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையிலே காபாவை கட்டி எழுப்புகிறார்கள். எழுப்புகிற நேரத்திலே அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். என்ன துஆ செய்கிறார்கள்? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், இந்த வீட்டை காபாவை கட்டுகிற பணியை எங்களிடம் ஒப்படைத்தாய், இதோ காபத்துல்லாவை நானும் மகனும் கட்டியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஹலீல், அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய நபி இப்ராஹீம், அல்லாஹ்வுடைய நபி இஸ்மாயில் அலைஹிமஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அந்த அல்லாஹ்வுடைய சிறந்த வீட்டை, உலகத்திலே அமைக்கப்பட்ட முதல் அல்லாஹ்வுடைய வீட்டை, அதிசிறப்புக்குரிய வீட்டை கட்டிய பிறகு சொல்கிறார்கள், யா அல்லாஹ், எங்களிடம் இருந்து இதனை நீ ஏற்றுக்கொள்வாயாக, ஒப்புக்கொள்வாயாக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமல் செய்வது லேசான விஷயம், ஆனால் அது ஏற்கப்படுவது தான் அதனுடைய பயன் என்பது அல்லாஹ்விடத்திலே அது கபூல் செய்யப்படுவதை கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆ, யா அல்லாஹ், எங்களுடைய இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எந்த மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு, அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு தான் செய்கிற அமலை, அது ஒரு சிறிய தர்மமாக இருக்கலாம், ஒரு பெரிய ஹஜ்ஜுடைய இபாதத்தாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை தியாகம் செய்கிற ஒரு விடயமாக இருக்கலாம்,
இஹ்லாஸ் என்ற உள தூய்மையோடு அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற இறை அச்சத்தோடு அது நிறைவேற்றப்படுகிற பொழுது மட்டுமே அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்கிறான். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் வீட்டை நோக்கிய பயணம் அது உடல் அல்லாஹ்வுடைய வீட்டை சென்று அடைகிற பயணம் அங்கு நோக்கமல்ல, அது உள்ளம் அல்லாஹ்வுடைய வீட்டை சென்றடைய வேண்டும் என்பதுதான் அங்கு நாடப்பட்டிருக்கிறது. உள்ளங்கள் அங்கு சாய வேண்டும் என்ற செய்தியை சூரா இப்ராஹீமில் அல்லாஹு தஆலா நபி இப்ராஹீம் தன்னுடைய மனைவி ஹாஜரையும் குழந்தை இஸ்மாயிலையும் அந்த பாலைவனத்திலே மக்காவுடைய பூமியில் வீடு கற்கள் அதாவது கட்டிடங்கள் இல்லாத இடத்திலே குடியேற்றி விட்டு அவர்கள் கேட்ட துஆ, ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸரஇன் இன்த பைத்திகல் முஹர்ரம். யா அல்லாஹ், கண்ணியமான உன்னுடைய இந்த வீட்டடியிலே என்னுடைய மனைவி, குடும்பம், குழந்தையை நான் குடியேற்றி இருக்கிறேன். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக, உன்னை இபாதத் செய்வதற்காக தன்னந்தனியாக அவர்களை விட்டு வந்திருக்கிறேன். அவர்களுடைய தேவையை தொழுகையூடாக உன்னிடம் கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், فَجْعَلْ أَفْئِدَةً مِّنَ النَّاسِ تَهْوِي إِلَيْهِمْ وَجْعَلْ أَفْئِدَةً مِّنَ النَّاسِ تَهْوِي إِلَيْهِمْ. யா அல்லாஹ், மனிதர்களுடைய உள்ளங்களை இவர்கள் பக்கம் நீ சாய வைப்பாயாக. இவர்கள் இருக்கிற இந்த இடத்தை நோக்கி மனிதர்களின் உள்ளங்களை நீ சாய வைப்பாயாக. உள்ளங்களில் இந்த வீட்டின் பக்கம் ஒரு கவர்ச்சியை, ஒரு ஈர்ப்பை நீ உண்டு பண்ணுவாயாக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வை நோக்கி உள்ளங்கள் பயணிக்கிற பயணம்தான் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பயணம். இந்த காலம் மனிதர்கள் லட்சோபலட்சம் பேர்கள் அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி புறப்பட்டிருக்கிறார்கள், புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த இடத்திலே நாம் யாரெல்லாம் நம் மீது ஹஜ் கடமையாகி இன்னமும் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இருக்கிறோமோ, மனதில் கையை வைத்து கேட்க வேண்டிய தருணத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா செல்வந்தர்கள் மீது கடமையாக்கிய ஒரு சிறப்பான இபாதத். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ், அல்லாஹ்வுக்காக மனிதர்களே ஹஜ்ஜிக்கு புறப்படுங்கள் என்று பாலைவனத்திலே அவர்கள் கூவிய அந்த அதான், அந்த அழைப்பு எந்த முஃமின்களுடைய காதுகளுக்கெல்லாம் எத்துகிறதோ, எந்த முஃமின்கள் உள்ளத்தால பதில் சொல்லுகிறார்களோ, அவர்கள் ஏழைகளோ பணக்காரர்களோ, செல்வம் இருந்ததோ இல்லையோ, அல்லாஹ் அவனுடைய வீட்டை தரிசிக்கிற பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சஹீஹான கிதாபுகளில் பதிவாகி இருக்கிறதே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். புகாரி முஸ்லிமில் பதிவான ரிவாயத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌமி வலதத்ஹு உம்முஹ். எந்த மனிதர் ஹஜ்ஜுக்காக புறப்படுகிறார், மானக்கேடான விஷயங்களில் ஈடுபடவும் இல்லை, பாவமான செயல்களில் ஈடுபடவும் இல்லை, தூய்மையாக ஹஜ்ஜுக்காக எந்த மனிதர் புறப்பட்டாரோ, அன்று பிறந்த பாலகனை போல, தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தை பாவங்களில் இருந்து சுத்தமாக இருப்பது போல அவர் சுத்தமான மனிதராக தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகிறார் என்ற ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவாகி இருக்கிறது. இரண்டாவது ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற ஹதீஸ் சுனனுன் நசாயில பதிவாகி இருக்கிறதே. இது ஒரு நன்மாராயத்தை சுமந்த ஹதீஸ். தாபிஉ பைனல் ஹஜ்ஜதி வல் உம்ரா. மனிதர்களே, நீங்கள் அடிக்கடி தொடர்ச்சியாக ஹஜ்ஜின் பின் உம்ரா, உம்ராவின் பின் ஹஜ்ஜி என்று ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அடுத்து செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு வசதியை தந்திருக்கிறானா? ஹஜ் உம்ராவை நீங்கள் அடுத்து செய்து கொண்டே இருங்கள். என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தும் சொல்லி இருக்கிறார்கள் ஹதீஸிலே, ஃபஇன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர வذுனூப் கமா யன்ஃபில் கீரு ஹபஸல் ஹதீத். ஒரு நெருப்பு, கொல்லன் பட்டறையில் இருக்கிற நெருப்பு, அந்த நெருப்பில் போடப்படுகிற இரும்புடைய துருவை எப்படி நீக்கிவிடுகிறதோ, இதுபோல
நீங்கள் தொடர்ச்சியாக அடுத்து வருடக்கணக்கிலே செய்கிற ஹஜ்ஜுகளும் உம்ராக்களும் உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய வறுமைகளையும் போக்கிவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் சுனனுன் நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ஹஜ் உம்ராவுக்கு புறப்படக்கூடிய மனிதர்களுடைய செல்வத்தை அதிகப்படுத்துவதை அல்லாஹு தாலா பொறுப்பேற்றிருக்கிறான் என்ற செய்தி இந்த ஹதீஸில் இருந்து புரிய வருகிறது. அடிக்கடி செல்லக்கூடியவர்களுக்கு துனியாவுக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ் அவர்களுக்கு வறுமையை அவர்களை விட்டும் போக்கி விடுகிறான். அவர்களுக்கு தேவையான செல்வத்தை கொடுக்கிறான். மனிதர்களுடைய பார்வையில் ஒரு பயணம், ஒரு ஹஜ் சென்றால் செல்வம் குறைகிறது போல தெரியும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இல்லை, அவர்களுடைய வறுமைதான் அவர்களை விட்டு நீங்குகிறது, அவர்களுடைய செல்வம் அல்ல. மூன்றாவது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஹதீஸ், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னஹ். நன்மைகள் நிறைந்த ஒரு ஹஜ், அதற்குரிய கூலி சுவர்க்கம்தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான்காவது ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் இப்னு மாஜாவில் பதிவாகி இருக்கிறதே, அல் காஸி ஃபி சபீலில்லாஹ் வல் ஹாஜ் வல் முஅ்தமிர் வஃதுல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்காக புறப்படக்கூடிய மனிதர், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜுக்கு புறப்படக்கூடிய மனிதர், அல்லாஹ்வுக்காக உம்ராவுக்காக புறப்படக்கூடிய மனிதர், இந்த மூன்று நபர்களும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அல்லாஹ் அவர்களை அழைத்தான், அவர்கள் பதில் சொன்னார்கள். அல்லாஹ்விடம் அவர்கள் அங்கு சென்று என்ன துஆ கேட்டாலும் அல்லாஹ் அதனை ஒப்புக்கொள்வான் என்பதாக அந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இதனால தான் அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு ஹாஜ், அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி போகக்கூடிய உம்ராவுக்கு செல்லக்கூடிய ஒரு மனிதர், இவர்களுடைய விஷயத்தில் மனிதர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். காரணம், இவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக போகிறார்கள். போகிற மனிதர்களுக்கு அநியாயங்கள் செய்து, அவர்களுடைய பணத்தில் மோசடிகள் செய்து, அவர்களுடைய விஷயங்களில் தவறுகளில் ஈடுபடக்கூடிய மனிதர்கள் சாதாரண மனிதர்களுக்கு செய்கிற அநியாயத்தை விட ஒரு ஹாஜுடைய உம்ராவுக்கு செல்லுகிற மனிதருக்கு செய்கிற மோசடிகள் இருக்கிறதே, இது ரொம்ப ஆபத்தானது. இதனுடைய தண்டனை ரொம்ப ஆபத்தாக அமையும். அதனால தான் ஹஜ்ஜாஜிகள் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களோட விளங்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அவர்கள் போய் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை கொடுத்து விடுவான். அவர்களுடைய துஆவுக்கு மதிப்பிருப்பது போல அவர்களுடைய பதுவா, அவர்களுடைய சாபத்துக்கும் பெரிய, அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது பெரிய ஆபத்துக்களை கொண்டு வந்து சேர்த்து விடலாம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல்லாஹ கத் கதப அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹுஜ்ஜு, மனிதர்களே, செல்வந்தர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக ஆக்கியிருக்கிறான். அந்த ஹஜ்ஜுடைய இபாதத்தை நீங்கள் முறையாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருடமுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருக்கிறார்கள். இரண்டாவது தடவை கேட்கிறார், ஒவ்வொரு வருடமுமா? மௌனமாக இருக்கிறார்கள். மூன்றாவது தடவை கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் தொனிக்கிற வகையிலே ஒரு பதில் சொன்னார்கள். நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் ஒவ்வொரு வருடமும் செல்வந்தர்கள், வசதியுள்ளவர்கள் ஹஜ்ஜிக்கு போவது அவர்கள் மீது கடமையாகிவிடும். கடமையானால் அவர்கள் அதனை ஒவ்வொரு வருடமும் அவர்களால் நிறைவேற்ற முடியாது. பயணம், செலவு, தூரம். அதனால் நான் உங்களுக்கு ஒன்றை சொன்னால் அதோடு நிறுத்தி கொள்ளுங்கள், மேலதிகமான கேள்விகளை கேட்டுவிடாதீர்கள் என்று எச்சரித்தார்கள். ஒரு மனிதனுக்கு அவன் பருவ வயதை அடைந்த பிறகு செல்வம் இருக்கிறது என்றால், செல்வம் என்பதனுடைய வரைவிலக்கணம் என்னவென்றால் ஃபுகஹாக்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒருவருக்கு அந்த வருடத்துடைய செலவு, தன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய செலவு, அந்த வருடம் அவர் கொடுக்க வேண்டிய அவசர கடன்களை தவிர மேலதிகமாக ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய பணம் கையிலே இருக்கும் என்றால் அவர்களுக்கு ஹஜ்ஜி கடமையாகிவிடும். சிலர் நினைக்கிறார்கள் ஹஜ்ஜி என்பதே
வயது போன பிறகு 40 வயது 50 வயது தாடி முடி நரைத்த பிறகுதான் ஹஜ்ஜு கடமையாகிறது, வயசாளிகள் போகிற பயணம் என்று நினைக்கிறார்கள். இல்லை சகோதரர்களே, ஃபுகஹாக்கள் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். ஹஜ் என்பதே ஒரு வாலிபர் தன்னுடைய திருமணத்திற்காக மஹருக்காக பணம் சேர்த்திருக்கிறார். சேர்த்த பணம் அவருக்கு அந்த வருட திருமணத்திற்குரிய பணம். ஆனால் அது ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கிறது. அந்த பணத்தை கொண்டு அவர் ஹஜ்ஜுக்கு போவதற்குரிய இயலுமான தொகையை சேர்த்திருக்கிறார். ஆனால் அவர் சேர்த்தது தன்னுடைய திருமணம், தன்னுடைய வலீமா, தன்னுடைய மஹருக்காக. இந்த வாலிபர் மீதும் ஹஜ் கடமையாகிவிடும். இவருக்கு 2 உரிமை இருக்கிறது. ஒன்று, சிறப்பான ஒரு செய்தி, அவர் திருமணத்தை கொஞ்சம் தாமதப்படுத்திட்டு தன்னுடைய ஹஜ்ஜுடைய கடமையை முதல்ல நிறைவேற்ற வேண்டும். தொழுகையை போல, நோன்பு பிடிக்கிறத போல, ஜகாத்தை போல ஹஜ் என்கிறது உடம்பு பணம் சார்ந்த ஒரு சிறந்த இபாதத், அல்லாஹ்வை தேடி போகிற இபாதத். இல்லை அவர் அந்த வருஷம் போகல என்றிருந்தால் அது அவர் மீது கடமையாகவே இருக்கும். நான் திருமணம் முடிக்காட்டி பாவத்தில் விழுந்து விடுவேன், அவசியமாக திருமணம் செய்தாக வேண்டும் என்ற தேவை இருந்தால் அவர் திருமணம் முடிக்கலாம். அந்த மஹருக்காக, வலிமாவுக்காக அதை செலவு செய்யலாம். ஆனால் அவர் மீது அந்த ஹஜ் கடமையாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவருக்கு அடுத்த வருடத்துக்குள் மரணம் வந்துவிட்டால் ஹஜ்ஜுடைய கடனோடு அவர் மரணித்து செல்கிறார். அவருடைய சொத்துக்கள் விற்கப்பட்டு ஹஜ்ஜுக்குரிய பணம் ஒதுக்கப்பட்டு அவருக்காக ஒருவர் ஹஜ்ஜுக்கு அனுப்பப்படுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட பிறகுதான் அவருடைய மீராத் அனந்தர சொத்து பிரிக்கப்பட வேண்டும். அன்பான வாலிபர்களே, ஒருவர் பிஸ்னஸுக்காக, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, ஒரு வியாபாரத்துக்காக ஒரு கேபிட்டலை, ஒரு மூலதனத்தை கையில் வைத்திருக்கிறார். அந்த மூலதனம், அவர் வைத்திருக்கிற கேபிட்டல், அது ஹஜ்ஜுக்கு போவதற்கு போதுமான பணமாக இருக்கிறதே. ஆனால் அவர் அதை கொண்டு தான் தன்னுடைய வியாபார விஷயங்களை ரொட்டேஷன் செய்து கொண்டிருக்கிறார். ஹஜ்ஜுடைய காலம் வந்தால், ஹஜ்ஜுடைய வருடம் வந்தால் அவருக்கு ஹஜ்ஜு கடமையாகிறது. அந்த பணத்தால் அவர் தன்னுடைய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவு செய்ய வேண்டும். வந்த பிறகு தன்னுடைய அடுத்த கட்ட வியாபார முயற்சிகளை அவர் முன்னெடுக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, வார வருடம் செய்வோம், அடுத்த வருடம் செய்வோம் என்று தாமதப்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் மவுத் வந்துவிட்டால் ஹஜ்ஜுடைய கடனோடு அவர் மரணித்து செல்கிறார். அல்லாஹ்வுடைய கடனை நிறைவேற்றாமல் அவர் மரணித்து செல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒரு பெண்மணி வருகிறார். அந்த பெண்மணி வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா என்னுடைய தாய்க்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிற நேரத்தில் என்னுடைய தாய் மௌத்தாகிவிட்டார். என்னுடைய தாய் அவரால் ஹஜ்ஜு செய்ய முடியாமல் போய்விட்டது, மௌத்தாகிவிட்டார். ஆனால் ஒரு பெண்மணி, ஹஜ்ஜுக்குரிய வசதி அந்த பெண்ணிடத்தில் இருக்கிறது. அந்த பெண் மௌத்தாகினால் அந்த தாய்க்காக நான் ஹஜ்ஜு செய்ய வேண்டுமா என்று ஜுஹனியா என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், பெண்ணே, உன்னுடைய தாய்க்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுவது உன் மீது கடமை என்றார்கள். உம்மோட ஹஜ்ஜை மகள் நிறைவேற்றுவது கடமை என்றார்கள். உம்மாக்கு வசதி இருக்குது, கையில் நகை இருக்குது, கணவன் கொடுத்த மகர், கணவன் கொடுத்த நகை, அல்லது தான் சேமித்த நகை, அல்லது பெற்றோர் தனக்கு கொடுத்த காணி, மேலதிகமான வீடு, ஏதோ ஒரு சொத்து இருக்கிறதே, அந்த சொத்தை வித்துட்டு ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்கு போதுமான பணம் கிடைக்கும் என்றால் மஹரமானவர்களோட அல்லது பொருத்தமான பெண்களோட அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற போதுமான பணம் தங்கத்தில் அல்லது காணியில் இருக்கும் என்றால் அந்த பெண்ணுக்கும் ஹஜ் கடமையாகிறது. அந்த பெண்மணி தன்னுடைய ஹஜ்ஜுடைய கடனை நிறைவேற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், உன்னுடைய தாயுடைய ஹஜ்ஜை நீ நிறைவேற்ற வேண்டும். அந்த நேரம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், பெண்ணே, லவ் கான அலா உம்மிகி தைனுன், உம்முடைய தாய்க்கு கடன் இருந்தால் அந்த கடனை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீர்களா என்று கேட்டார்கள். உங்களோட உம்மா கடன் விட்டுட்டு போயிருக்கிறார், யாருக்கோ 10 லட்சம் 20 லட்சம் கடன் பட்டிருக்கிறார், மௌத்தாகிற்றார்.
அந்த கடனை நிறைவேற்றுவது உங்களுடைய பொறுப்பல்லவா என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல, அல்லாஹுடைய கடன் மனிதர்களின் கடனை விட நிறைவேற்றுவதற்கு உரித்துடுமையுடையது, மிக தகுதியானது என்ற அர்த்தத்தை சொன்னதாக ரிவாயத் பதிவாகி இருக்கிறது. இன்னும் ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். யா ரசூலல்லாஹ், இன்ன ஃபரீதத்தல்லாஹி ஃபில் ஹஜ், ஹஜ்ஜுடைய விஷயத்திலே அல்லாஹ் கடமையாக்கிய ஹஜ் என்னுடைய தந்தையை வந்து அடைகிற நேரம், அவர் ஒரு வயோதிபர். அல்லாஹு தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு 2 வருடங்களுக்கு முன்னால் தான் ஹஜ்ஜை கடமையாக்குகிறார். ஹஜ்ஜு கடமையானத்தோடையே சஹாபாக்கள் போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாப்பா ஒரு செல்வந்தர், வசதி இருக்குது ஹஜ்ஜுக்கு போக, ஆனால் உடலிலே அவருக்கு பலம் இல்லை. அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாப்பாவுக்கு உடம்புல பலம் இல்லை, நோயாளி, செல்வம் இருக்கிறது, அவரை ஒட்டகத்திலே நான் ஏற்றி வைத்து விட்டால் அவர் கீழே விழுந்து விடுவார், அவ்வளவு வயசாளி, உடம்புல நோய், அவரை ஒட்டகத்திலே வைத்து நான் கட்டினால் அவர் இறந்து போய் விடுவார், மூத்தாகிடுவார், கட்டினா விழாம மூத்தாகிடுவார், நான் என்ன செய்ய, என்னுடைய தந்தைக்காக நான் ஹஜ்ஜு செய்யலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆணுக்கும் சொன்னார்கள், உங்களுடைய வாப்பாவுடைய ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்றார்கள். அன்பானவர்களே, செல்வம் இருக்கிறது, ஆனால் உடம்பிலே சுகமில்லை என்றாலும் ஹஜ் கடமையாகிறது. அவருக்காக ஏற்கனவே ஹஜ்ஜு செய்த ஒரு மனிதர் அந்த ஹஜ்ஜுடைய கடனை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. ஒரு மனிதர், வசதியான மனிதர், வாப்பா உம்மா செல்வம் செழிப்போடு வாழ்ந்தார்கள், அப்பா செல்வத்தோடு இருந்தார், பல காணிகள், பல கடைகள், பல ஏற்பாடுகள், ஆனால் ஹஜ்ஜை பற்றிய விளக்கம், ஹஜ்ஜு கடமை இதை பற்றியெல்லாம் தெரியாது, ஹஜ்ஜுக்கு போகாமல் மௌத்தாகிட்டாங்க. இப்போ பிள்ளைகள் அவர்களுடைய சொத்துக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க, பேர பிள்ளைகள். கண்ணியமானவர்களே, இந்த சொத்துக்களை பேர பிள்ளைகளோ பிள்ளைகளோ அனுபவிக்கிறதுக்கு முன்னால் அந்த கடமையான ஹஜ்ஜை வாப்பா அப்பா உம்மா, உம்மோட உம்மா, தாய் அப்பா வாப்பாட தாய், இவங்க நிறைவேற்றி இருக்காமல் மௌத்தாகி இருந்தால் தெரியாத தரத்தால் அவர்களுடைய சொத்துக்கள் பிரிக்கப்படுறதுக்கு முன்னால் ஹஜ்ஜுக்குரிய தொகை ஒதுக்கப்பட வேண்டும் அவர்களுடைய மீராத்தில் இருந்து. பிள்ளைகள் இதை விளங்கி கொள்கிறாங்கண்டா, மீராத்தில் இருந்து எங்களோட வாப்பா ஹஜ்ஜு செய்யல, எங்களுக்கு தெரியாது, எங்களோட ஆனால் செல்வத்தோடு இருந்தார், அவருடைய கடை, அவருடைய வீட்டு, அவருடைய சொத்துக்களை நாங்கள் பிரித்து கொண்டோம், இப்போ எல்லாரும் சேர்ந்து மஷூரா செய்யுங்க, அவருக்குரிய ஹஜ்ஜை ஏற்கனவே ஹஜ்ஜு செய்த ஒருவர் அவருக்கு பதிலாக பிரதியாக இருந்து அந்த ஹஜ்ஜுடைய கடனை நிறைவேற்றுவது தான் உங்களோட தந்தைக்கு நீங்கள் செய்கிற உபகாரம், உங்களுடைய அப்பாவுக்கு நீங்கள் செய்கிற கைமாறு. அன்பான சகோதரர்களே, இதை பற்றிய விளக்கங்களை உலமாக்களை அணுகி கேட்டுக்கொள்ளுங்க. வாலிபர்களே, ஹஜ்ஜுடைய கடமை பிறகுதான் என்று நினைக்காதீங்க. ஹஜ்ஜுடைய பெருமதி வந்துட்டதா, கையில் இருக்கிறதா, ஏற்பாடாகிவிட்டதா, உங்களுடைய ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளுங்கள், அதை தாமதப்படுத்தாதீர்கள். மவுத் எப்பொழுது மனிதனுக்கு என்பது தெரியாது. அதனால் ஒரு வாலிபருக்கு திருமணத்துக்கு முன்னால் அந்த பெற்றோர்கள் சொல்ல வேணும், மகன் நீங்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்க, அதுக்கு முன்னால் உங்களோட ஹஜ்ஜை முடிச்சு கொள்வதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்க. பாப்பா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, பெண் பிள்ளைகளிடத்தில் பணம் இருக்கிறது, நகை இருக்கிறது, காணி இருக்கிறது, அவங்களோட பேரில் அவங்களுக்கு அது ஆசையாக ஊட்டப்பட வேண்டும். உங்களுடைய ஹஜ்ஜுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்க. அது ஆக முக்கியமான ஒரு கடன், அது ஆக முக்கியமான ஒரு பொறுப்பு. இது பேர் புகழுக்காக ஹாஜ் என்கிற பெயரை போட்டுக்கொள்வதற்கான விஷயம் அல்ல. எண்ணங்கள் தூய்மையாக அமைய வேண்டும், உள்ளங்கள் அல்லாஹ்வை நாடி செல்ல வேண்டும். தான் போகிற பயணம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பது அல்ல, ரகசியமாக கூட உங்களுடைய பயணங்கள் அமையலாம். உலமாக்கள் தங்களுடைய இபாதத்துக்களை மிக ரகசியமாக மறைத்து செய்திருக்கிறார்கள். தான் செய்த விஷயங்களை ஒருவர் பிரபலப்படுத்துகிறார் என்றால் செய்த நன்மையை அவர் ஒட்டுமொத்தமாக இழந்துவிடவும் வாய்ப்பிருக்கிறது. அதனால் தான் செய்கிற இபாரத்துக்களை மறைத்து கொள்கிற அளவுக்கு நலவிருக்கிறதே. மனிதர்களுக்கு தவறு செய்திருந்தால் அவர்களிடம் எதையாவது ஒன்றை சொல்லி முறையாக மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் தன்னுடைய இஹ்லாஸை, தன்னுடைய தூய எண்ணத்தை வீணாக்கிவிடக்கூடாது. இவ்வளவு செலவு செய்து சிரமப்பட்டு போகிற பயணம் அல்லாஹ்வுக்கு என்று தூய்மையாக அமைய வேண்டும்.
அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, இன்னும் 10 நாட்கள் சுமாராக துல்காஅதா மாதம் முடிவடைந்து துல்ஹிஜ்ஜா ஆரம்பமாக இருக்கிறது. சுமாராக 10 நாட்கள். 10 நாட்களில் துல்ஹிஜ்ஜாவுக்குரிய பிறை பார்ப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும். பிறை காணப்பட்டால் துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த 10 நாட்களும் இருக்கின்றனவே, அவைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சஹீஹான ரிவாயத்துக்கள் வாயிலாக பார்க்கிற பொழுது உலகத்திலே ஆகச் சிறந்த நாட்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள். வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷர். சில உலமாக்கள் வலயாலின் ஆஷர் என்று சொன்னால் அது துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் மீது அல்லாஹ் குர்ஆனிலே சத்தியம் செய்திருக்கிறான் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு 10 நாட்களில் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை கண்டவுடன் ஆரம்பித்து பெருநாளுடைய ஹஜ்ஜு பெருநாள் வரைக்கும் உள்ள 10 நாட்கள், அந்த 10 நாட்கள் ஆகச் சிறந்த நாட்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சஹீஹான கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹி கைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாம் யஅனி அஷ்ரி தில் ஹிஜ்ஜா. ஒரு மனிதன் ஒரு வருடத்திலே செய்கிற அமல்களில் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான அமல் துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த 10 தினங்களில் செய்கிற அமல். ஏனென்றால் அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் இருக்கிறதே, அது உம்மஹாத்துல் இபாதாத், எல்லா இபாதத்துகளும் ஒன்று சேர்கிற இடம், அது நேரம். அது மக்கள் அந்த காலத்தில் நோன்பு பிடிக்கிறது சுன்னஹ். மக்கள் அந்த 10 நாட்களில் ஹஜ்ஜு கடமையானவங்க ஹஜ்ஜுக்கு போகிறது அவர்கள் மீது வாஜிப். சிலர் சுன்னத்தான ஹஜ்ஜுகளுக்கு போவாங்க. வருஷத்தில் ஹஜ்ஜு செய்வதற்குரிய நாட்கள் அந்த நாட்கள் தான். வேறு எந்த நாட்கள்லையும் ஹஜ்ஜுக்கு போக இயலாது, உம்ராவுக்கு போக இயலும். அதே போல நோன்பு இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, இபாதத் இருக்கிறது. அந்த 10 நாட்களும் அல்லாஹ்வால சிறப்பிக்கப்பட்ட நாட்கள். அரஃபாவுடைய நாள் துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள், பெருநாளைக்கு முந்தின நாள். அந்த நாள் அல்லாஹு தஆலா ஒரு வருடத்தில் ஆக கூடுதலான மனிதர்களை நரக விடுதலை செய்கிற நாள். அதனால் அரஃபாவுடைய நாள் நோன்பு இருப்பது ஒரு மனிதனின் சென்ற வருட பாவத்தையும் எதிர்வரக்கூடிய வருடத்தின் பாவத்தையும் மன்னித்துவிடும், அழிப்பதற்கு காரணமாக அமையும் என்ற ஹதீஸும் பதிவாகி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு போகாத சகோதரர்களுக்கு, போனவர்களுக்கும் போகாதவர்களுக்கும் இந்த துல்ஹிஜ்ஜாவுல சிறந்த இபாதத்துகளில் ஒன்றுதான் ஹஜ்ஜுடைய நாட்களுடைய குர்பான் உத்ஹியாவுடைய இபாதா. நாட்டுடைய சட்டங்களை மதித்து நாட்டுடைய உலமாக்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் மிக முறையாக உங்களுக்கு எந்த வருடங்களிலெல்லாம் உத்ஹியாவுடைய ஏற்பாடுகளுக்கு அல்லாஹ் பணத்தையும் செல்வத்தையும் தந்திருக்கிறானோ அதை நேர காலத்தோடு திட்டமிட்டு முறையாக சட்டங்களை மதித்து விசுவாசமுள்ள கண்ணியமான முஃமின்களாக அந்த குர்பானை நிறைவேற்ற கிடைத்தால் அதனுடைய ஒரு துளி இரத்தம் நிலத்திலே சிந்துவதற்கு முன்னர் அல்லாஹ் கொடுக்கிறவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். அதனுடைய முடியுடைய அளவு அல்லாஹ் நன்மைகளை கொடுத்து பாவங்களை மன்னிக்கிறான். எத்தனையோ ஹதீதுகள் பதிவாகி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லாமலும் ஹஜ்ஜுடைய நன்மையை அடைவதற்குரிய சில ஏற்பாடுகளை அல்லாஹ் நமக்கு செய்துதான் வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாராக 10 ஹதீதுகள், அவைகளை பார்க்கிற பொழுது ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை, ஆனால் ஹஜ்ஜுக்குரிய நன்மையை அடைந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஃபர்தான ஹஜ்ஜு அவருக்கு விழுந்து விடாது, அது செய்வது கடமை. ஆனால் ஹஜ்ஜு கடமையாகாதவர்கள் அல்லது ஹஜ்ஜை முடித்தவர்கள், ஹஜ்ஜுக்கு போக கிடைக்காதவர்கள் தன்னுடைய வீட்டில் பள்ளியில் இருந்து கொண்டே ஒரு ஃபர்தான ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற, ஒரு சுன்னத்தான ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது இபாதத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிற புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், ஒரு மனிதன் எந்த எண்ணத்தை கொள்கிறானோ அல்லாஹ் அந்த எண்ணத்திற்குரிய கூலியை அவனுக்கு கொடுத்து விடுகிறான். இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று உண்மையாக ஆசைப்படுகிறார், கையில் பணம் இல்லை, ஆசை வைக்கிறார், துவா கேட்கிறார் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் உம்ராவுக்கு போக வேண்டும், ஹஜ்ஜுக்கு போக வேண்டும். ஆனால் அவரிடத்தில் செல்வம் இல்லை. அவர் ஆசைப்படுகிற பொழுதெல்லாம், அதற்கு அவர் உறுதியாக எண்ணம் வைக்கிற பொழுதெல்லாம் அல்லாஹ் அவருக்கு பூர்த்தியான ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை எழுதி விடுகிறார். ஹஜ்ஜு மட்டுமல்ல, எல்லா இபாதத்துக்களும் இப்படித்தான்.
பள்ளி கட்டுவதற்கு பணம் இல்லை, ஆனால் உள்ளத்தில் தூய்மையான எண்ணம் இருக்குது, அல்லாஹ் தந்தால் நான் செய்வேன். இந்த எண்ணம் அல்லாஹ்விடத்தில் செயலுக்கு நிகரானது. அவர் செய்தது போல நன்மை அல்லாஹ் எழுதிடுவார். ரெண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூதாவூத்ல பதிவாகி இருக்கிற ஹதீஸ், எந்த மனிதர் தன்னுடைய வீட்டிலே வுது செய்துவிட்டு ஃபர்தான ஒரு தொழுகையை தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அந்த மனிதருக்கு ஃபஅஜ்ருஹு கஅஜ்ரில் ஹாஜ்ஜில் முஹரிம், இஹ்ராம் கட்டிக்கொண்டு ஹஜ்ஜிக்கு போகிற ஒரு ஹாஜுடைய நன்மை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான் என்றார்கள். யாராவது துஹா தொழுவதற்காக தன்னுடைய வீட்டில் இருந்து வுதுவோடு வெளிப்பட்டால் அல்லாஹ் அவருக்கு ஒரு உம்ரா செய்கிற மனிதருக்கு கொடுக்கிற உம்ராவுடைய நன்மை எழுதுகிறார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூதாவூத்ல இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அடுத்த ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், ஒரு மனிதர் ஃபஜ்ர் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அதே இடத்திலே உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்துவிட்டு சூரியன் உதயமாகி ஒரு 20 நிமிடங்களில் 2 ரக்காத்துக்கள் தொழுவார் என்றால் நஃபிலான தொழுகை, அல்லாஹ் அவருக்கு பூர்த்தியான ஹஜ்ஜுடைய நன்மையை கொடுக்கிறான் என்று சொன்ன ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். திருமிதியில் பதிவாக இருக்குது. ஒவ்வொரு நாள் ஃபஜ்ரையும் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் ஜிக்ர் செய்துட்டு 2 ரக்காத் தொழக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் பூர்த்தியான ஹஜ்ஜுடைய நன்மையை கொடுக்கிறான். நாலாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி இனத்தைச் சேர்ந்த உம்மு சினான் என்ற அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார்கள், உம்மு சினான், உம்ரத்துன் ஃபி ரமதான கஹஜ்ஜத்தின் மஇ, ரமதான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு உம்ராவுக்கு போவது என்னோடு ஹஜ்ஜு செய்வதற்கு நிகர் என்று சொன்ன ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜுக்கு போகிறதாக இருந்தால் ஹஜ்ஜத்துல் வதா, அந்த வருடத்தில் ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம். வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹஜ்ஜு செய்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரமதானில் தியாகத்தோடு உம்ராவுக்கு இஹ்லாஸோடு செல்லக்கூடிய மனிதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜுக்கு போன நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள். சஹீஹான ரிவாயத்துகளில் இது பதிவாகி இருக்கிறது. ஐந்தாவது, ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர் என்ற திக்ரை செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுடைய அர்த்தம், முஸ்லிமுடைய ரிவாயத், உங்களுக்கு ஹஜ், உம்ரா, தான தர்மங்கள் ஊடாக செல்வந்தர்கள் சம்பாதிக்கிற நன்மையை விட நீங்கள் செய்கிற திக்ருக்கு நன்மை கூடுதலாக இருக்கிறது என்ற ஹதீஸ் முஸ்லிமில் பதிவாகி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜும்ஆவுடைய நாளில் ஜும்ஆவுடைய தொழுகைக்காக நேர காலத்தோடு வரக்கூடியவர்களுக்கு ஹஜ்ஜுடைய நன்மை இருக்கிறது என்று சொன்ன ஹதீஸை ஸஹ்ல் இப்னு ஸஅத் ஸாயிதி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். மனிதர்களே, இன்னலக்கும் ஃபீ குல்லி ஜும்ஆத்தின் ஹஜ்ஜத்தன் வ உம்ரா, உங்களுக்கு ஒவ்வொரு ஜும்மா நாளிலும் ஒரு ஹஜ் உம்ராவுக்குரிய நன்மை இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், எப்படி அது? ஜும்மாவுக்கு கால நேரத்தோட சுத்தமாகி ஜும்மாவுக்கு நீங்கள் வந்தால் ஃபல் ஹஜ்ஜத்து அல் ஹஜீரு லில் ஜும்ஆ, ஜும்மாவுக்கு நேர காலத்தோட வந்தால் ஹஜ்ஜுக்குரிய நன்மை அல்லாஹ் தருகிறான். ஜும்மா தொழுத பிறகு எதிர்பார்ப்போடு இருந்து அசர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுதால் உம்ராவுடைய நன்மை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான் என்று சொன்ன ஹதீஸ் பைஹகியில் பதிவாகி இருக்கிறது. இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை ஹஜ்ஜுக்கு நிகரான இபாரத்தாக சொல்லியிருக்கிறார்கள். சஹீஹான ஹதீஸ். ஒரு முறை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் அவர்களிடம் சென்று, எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, இந்த மனிதரிடம் கொஞ்சம் பேசுங்கள், சிபாரிசு செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தவாஃபை இடையில விட்டுட்டு அந்த மனிதருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக, இந்த மனிதருக்காக இன்னும் ஒரு மனிதரை சந்திப்பதற்காக போகிறார்கள். இதை கண்ட பக்கத்தில் இருந்த ஒரு மனிதர், யா அபா முஹம்மத், ஹசன் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை, நீங்கள் தவாஃபை விட்டுட்டு போறீங்களே என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், தவாஃபை விட்டுட்டு போகாமல் இருப்பதற்கு எனக்கு என்ன தடை? என்னுடைய அப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு மனிதர் இன்னும் ஒரு மனிதரின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக வெளியாகி சென்று அந்த தேவையை அவருக்கு பூர்த்தி செய்து கொடுத்தால், அந்த தேவை அவருக்கு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அவருக்கு ஒரு ஃபர்தான ஹஜ் உம்ரா ரெண்டுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறார். அவர் புறப்பட்டு போய் அந்த தேவை பூர்த்தியாகாவிட்டால்
அல்லாஹ் அவருக்கு உம்ராவுடைய நன்மையை கொடுக்கிறான் என்ற ஹதீஸை நான் கேட்டிருக்கிறேன். அதனால தான் நான் தவாஃபை விட்டுட்டு போகிறேன். அந்த தேவை பூர்த்தியான பிறகு இந்த தவாஃபை நான் வந்து பூர்த்தி செய்து கொள்வேன் என்றார்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது தபரானியில் பதிவாகி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா சிறந்த ஒரு காலத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான சுவர்க்கத்தை சம்பாதிக்கிற சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வை இஹ்லாஸோடு அவருடைய வீட்டை நாடி சென்று அல்லாஹ்வை ஹஜ்ஜு செய்து உம்ரா செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற தௌஃபீகை அல்லாஹு தாலா எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவாராக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவாயாக, தவறுகளை மன்னித்து மறைப்பாயாக, நேரான பாதையை காட்டுவாயாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஹைர்களில் பங்கு தருவாயாக. என்ன ஷர்றுகளை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அத்தனை ஷர்றுகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله.